இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமையட்டும். 28/2/2026 இன்றைய நாள் சனிக்கிழமை. விஸ்வாவசு வருடத்திலே மாசி மாதத்தின் 16ஆம் நாள். நார்மலாவே இந்த ஸ்திரவாரம் என்கிற சனிக்கிழமை அன்னைக்கு வளர்ச்சியை நோக்கிய விஷயங்கள் எல்லாம் நிறைய செஞ்சீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லுவாங்க. இயற்கை ஆர்வலர்கள் இன்றைக்கு மரம் நடுவது அப்படின்னு வைத்துக் கொண்டீர்களானால், ஏன்னா பல விதத்துல நமக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா, முன்னோர்கள் ஏதாவது மரத்தை வெட்டியிருப்பாங்க. ஒரு மரத்துக்கு வெட்ட வெட்ட ஒரு கெடுதல் பலன்கள் அந்த ஃபேமிலிக்கு கொடுத்துனே வரும். புளிய மரத்தை வெட்டினா இப்படி, வேப்ப மரத்தை வெட்டினா இப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அது எல்லாம் வர்றதுனால நமக்கு புரியல, என்ன நம்ம பண்ணோம் தப்பு தெரியல. இந்த மரங்களை திருப்பி நடுவதனாலே நமக்கு அந்த தவறுகள் சரி செய்யப்படுகிறது. அதனால இன்றைய நாள் மரம் நடும் நாள்னு மைண்ட் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு துவாதசி என்கிற திதி மாலை 9:03 வரைக்கும். முன்பு திரையோதசி என்கிற திதி வந்துவிடும். புனர்பூசம் என்கிற நட்சத்திரம் காலை 9:51 வரைக்கும் இருக்கும். பின்பு பூச நட்சத்திரம் வந்துவிடும். இன்றைய நாளே புனர்பூசம் அப்படிங்கிறத பிரிடாமினன்ட்லி நட்சத்திரமா வைத்துக் கொள்வோம். அதனாலே இன்றைக்கு சந்திராஷ்டம் மூல நட்சத்திரத்துக்கு சூரியனின் உக்ரம் ஜாஸ்தியாகக்கூடிய ஒரு கரிநாள் இன்றைக்கு. ஆனால் சுபகாரியங்களை விலக்கி விடுவது நல்லது. கிட்ட வரும் சூரியனோட கதிர் 7:30 8:30 மணி வரைக்கும் காலையில் நல்ல நேரம். சாயங்காலம் 4-5 மணி வரைக்கும். குளிகை நேரம் இன்றைக்கு 6-7:30. ராகு காலம் 9-10. யமகண்டம் 1:30-3. இந்த சௌபாக்கியம் என்கிற இந்த நாளிலும் வங்கிகளிலே பணம் போடுவது, வாசனை திரவியங்கள் போன்ற காஸ்மெட்டிக் பொருட்களை வாங்கிக் கொள்வது, துவாதசி அப்படிங்கிற இந்த திதியானது சுப செலவுக்கான ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செய்யும். தர்ம காரியங்கள் செய்பவர்களுக்கு இன்றைய நாள் தர்ம காரியங்கள் செய்வதனாலே நல்ல பலன் உண்டு. மகர ராசி அன்பர்களே, இன்றைக்கு ஸ்ரீராமபிரானை மனத்தில் நினைந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், எப்படி அவர் அணிலுக்கும் சபரிக்கும் மோட்சத்தை கொடுத்தாரோ, அகல்யை மோட்சம் கொடுக்கிறார் இல்லையா? எப்படி ஐயப்ப பகவான் சபரிக்கு மோட்சம் கொடுத்தாரோ அப்படி பரிவுடன் இருக்கக்கூடிய நாள், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நாள். முக்கியமா இந்த சனிக்கிழமை தோறும் நீங்க என்ன பண்ணுங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த ஹெல்ப் பண்ணுங்க. இது எக்ஸ்டெண்டட் ஆம்புலன்ஸை கொஞ்சம் பண்ணீங்கன்னா அந்த பரிவுடன் உணர்வானது உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை கொடுக்கும். நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு செய்து கொடுக்கும். அதனால உங்களுக்கு முன்னேற்றங்கள் படிப்படியாக தெரியும். அப்படிங்கிறதும் உங்க ராசிநாதனுடைய நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாள் ரொம்ப கரெக்டா கேபிட்டலைஸ் பண்ணிக்கிடுங்க. வாழ்க வளத்துடன்.